அன்னன்னைக்கு உள்ள கணக்கு அந்த பாதுகைகளை சமர்ப்பணம் பண்ணி பாதுகைக்கு அதீனமாக தன்னுடைய வாழ்க்கையை போகபோக்கியத்தை எதுவுமே அனுபவிக்காதபடிக்கு இருந்துருக்கார். சுவாமி பார்த்தால் இந்த இடத்துல இருக்க வேண்டாம்னார் லக்ஷ்மண சுவாமியை கூப்பிட்டு. ஏன்னா அந்த பரதன் வந்துட்டு போன நினைவுகளே வந்துட்டு இருக்கு. அதனால இங்கேருந்து கிளம்பி உள்ள இன்னும் காட்டுக்கு போறார். உள்ள காட்டு உள்ள பிரவேசமாறார். பிரவிஷ்யது மகாரண்யம். விராத வதம் பண்ணார். ரிஷிகளுக்கெல்லாம் அபயம் கொடுக்கிறார். ரிஷிகள்லாம் சொல்றா இந்த ராட்சசாதிகளை வதம் பண்ணணும், அவளுடைய உத்தரவம் தாங்கல. ஒரு மலை மாறி கிடக்கு இந்த அஸ்தி கூடம். இதை பார்த்தோன்னா இது சுவாமி இது என்னன்னு கேட்கிறார். இதெல்லாம் இங்க தபஸ் பண்ணிட்டு இருந்த ரிஷிகளுடைய அஸ்தி. இந்த ராவணாதிகள் வந்து ரொம்ப உபதிரவம் பண்றா. அவளை வதம் பண்ணி எங்களுக்கு நீங்க இதுல இருந்து விமோச்சனம் தரணும்னு சொல்லி சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ண. சுவாமி சொன்னார், எந்த பரதனுக்கு நான் 14 வருஷம் கழிச்சு 15வது வருஷம் முதல் தேதி அந்த அயோத்திக்கு வருவேன்னு வாக்கு கொடுத்துருக்கேனோ அதற்குள்ள இந்த ராவணாதிகளை நான் உங்களுக்காக வதம் பண்ணுவேன்னு சுவாமி வாக்கு கொடுத்துட்டு பிரவிஷ்யது மகாரண்யம் காட்டுக்குள்ள பிரவேசம் ஆகிறார். பஞ்சவட்டியில 11 வருஷங்கள் சுவாமி அப்படி சுவாமி தேவியோடு கூட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கார் பஞ்சவட்டியில. அந்த சமயத்துல சூர்பனகான்னு ஒரு ராவனுடைய சகோதரி அவ வந்து சுவாமி இடத்துல காம மோகிதையாக சுவாமி இடத்துல பிரவேசம் பண்ண என்ன விவாகம் பண்ணிக்கணும்னு கேட்க, சுவாமி எனக்கு ஏற்கனவே விவாகம் ஆயிடுத்து, நீ லக்ஷ்மண சுவாமியை கையை காமிக்க. லக்ஷ்மண சுவாமி பார்த்தார், மூக்கையும் காதையும் விரூபகரணம் பண்ணிவிட்டார். உடனே இந்த செய்தியை கொண்டு போய் அவ கரதூஷண திரிசரசன் இடத்துல சொல்ல, அவ யுத்தத்துக்கு வேலை 1 மணி நேரத்தில் அவளை வதம் பண்றார் சுவாமி. இதை நேராபாய் தன்னுடைய அண்ணாவான ராவணன் இடத்துல சொல்ல, ராவணன் என்ன பண்றான்னா உடனே எப்படியாவது இந்த ராமரை வீழ்த்தனம் சொல்லி ஒரு பிளான் போட்டானா. என்ன பிளான்னா, மாரீச்ச சகாயத்தினால தேவியை அபகரிச்சுன்னு வந்துடுறான். லங்கையில சிரவாசப்படுத்தி வைக்கிற காலத்துல சுவாமி அங்கும் இங்கும் தேவியை தேடிண்டு தேவி விரக தத்தனாக சுவாமி காட்டுல அலைஞ்சுட்டு இருக்கார். ஒவ்வொரு இடம் தேடி வந்துட்டு இருக்கார். வர வழியில ஜட்டாயுசுக்கு மோட்சம், கபந்தனுக்கு சொர்க்கதி, சபரி மோட்சம். சபரிக்கு புண்ணிய ஸ்தானத்தை கொடுத்தார் பகவான். சபரி மோட்ச சாட்சி பூதாங்கிற சபரியுடைய மோட்சத்துக்கு பகவான் என்ன பண்ணார், சாட்சியா இருந்தார்.